பாரதத்தின் எழுச்சி நாயகனாகவும் இளைஞர்களின் அறிவு ஒளியாகவும் இருக்கக்கூடிய விவேகானந்தர் போன்று வீற்றிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும் பணம் பணம் என்று பணம் மட்டுமே குறிக்கோளாக சொல்லக்கூடிய எதிரணியினருக்கும் அணியினருக்கும் முதலாவது என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி சொன்னார்ல, எல்லாத்துக்கும் பணம் அவசியம். கண்டிப்பா பணம் அவசியம். நம்ம தலைவர் சொன்னார் இல்லையா, ஒரு உரை தொடங்கத்துக்கு முன்னாடி, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஒரு இல்வாழ்க்கைக்கு எது ரொம்ப முக்கியம்னா அன்பும் அறனும் ரொம்ப முக்கியம். இந்த அன்பும் அறனும் குறைஞ்சு எப்போ இந்த நவீன வாழ்க்கை உள்ள வந்துச்சோ அப்பமே நாசமா போச்சு நம்ம குடும்ப வாழ்க்கை. இப்ப நவீன வாழ்க்கை உள்ள வந்து நாசமாகறதுக்கு காரணம் எதுன்னு கேட்டா பணம் தான். அததான் நாங்க சொல்றோம், பணம் வந்து அடிப்படை தேவைக்கு தான் தவிர ஆடம்பரத்துக்கு கிடையாது. இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நவீன வாழ்க்கை, இப்ப தம்பி சொன்னாரு இல்லையா, அவ்வை சொன்னாங்க, அதுக்கப்புறமா நாங்க சாப்பாடு கூட செய்யறதுக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்றது, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப தண்ணியை கூட விற்கக்கூடிய காலம் வந்ததுக்கு என்ன காரணமா இருக்குன்னா இந்த நவீன முறைதான் காரணமா இருக்கு. தண்ணியை வந்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த காலத்துல பழைய காலத்துல எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பானையில என்ன பண்ணுவாங்க, தண்ணி வச்சு அதுக்கு ஒரு டம்ளர் போட்டு அப்படி வைப்பாங்க, தண்ணி தாகத்தை தீக்கிறது. அதனால யார் வந்தாலும் நம்ம தண்ணியை கொடுத்து அவங்க மனசை குளிர்விக்கிறது தான் நம்ம. எப்போ இந்த நவீன முறை வந்து இப்ப அக்வா வாட்டர் இந்த மாதிரி நிறைய தண்ணி வியாபாரம் வந்ததுனாலதான், பணம் வந்ததுனாலதான், நவீன முறையாலதான் எல்லா வாழ்க்கையுமே பாதிக்கப்படுது. முதல்ல நான் சொல்லணும், கூட்டு குடும்பமே இல்லாம போச்சு. இப்ப நம்ம திருமணம்ன்றது என்ன அப்படின்னா, இருமணம் ஒரு மனப்பட்டு வாழ்றதுதான் திருமணம். அந்த இருமணமே ஒரு மனம் ஆகாம தடுக்கிறது எதுன்னு கேட்டா நவீன வாழ்க்கை முறைதான். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, பக்கத்து வீட்டுல பார்ப்போம். பக்கத்து வீட்டுல பார்த்தோன்னா அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க பங்களா வாங்கிட்டாங்க, அவங்க நகை நட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய பாட்டு கூட வரும் இல்லையா, அடுத்த ஆத்து அம்பு ஜத்த பாத்தேலா அவ ஆத்துக்கார கொஞ்சிறத கேட்டேலா. இந்த மாதிரி அடுத்த ஆத்த பார்த்து பார்த்து நம்ம ஆத்துல என்ன இருக்குதுன்னே கவனிக்காம அது என்ன பண்றதுன்னா ரொம்ப கவலைக்கிடமா போகுது. நான் என்ன பண்ணேன்னா, என் தங்கச்சி வீட்டுக்கு நான் அப்ப போயிருந்தேன். போயிடுறப்போ என்ன சொன்னேன், என் தங்கச்சி வந்து அவங்க வீட்டுக்கார் புதுசா கல்யாணம் ஆனவர்கிட்ட, அத்தான் நானு காபி போடவா இல்ல டீ போடவா அப்படின்னு கேட்டான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டீ போடுமா அப்படின்ட்டாரு. டீ போடவான்னு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த நாள் டீ போடவான்னு கூப்பிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நாளைக்கு என் தங்கச்சி சின்னப்ப டீ போடவா அப்படின்னு அவரை கூப்பிட்டதுதான் காரணம். என்ன ஆச்சுன்னா பெரிய சண்டையாயிடுச்சு. அப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒரு புரிதல் இல்லாம போறாங்க. இப்ப இந்த புரிதல் வரணும் அப்படின்னா நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி கூட்டு குடும்பமா இருந்தா ஒரு பிரச்சனைய சரி பண்றதுக்கு அவங்க இருப்பாங்க. இதுதாம்மா பிரச்சனை, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப இந்த கூட்டு குடும்பம்ன்ற முறை உடைஞ்சு தனித்தனி மனிதனா எப்ப வாழ ஆரம்பிச்சானோ அப்பவே பிரச்சனைகளும் எல்லாமே வந்துச்சு. இது கூட்டு குடும்பத்துலதான் இருக்கு அப்படின்னா, இப்ப தனி குடுத்தனம் போயிட்டாங்க இல்லையா, தனி குடுத்தனம் போனவன்னா என்ன கேட்பாங்க, எனக்கு வந்து எல்லாமே வரதட்சணையா கொடுத்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசு புதுசா எனக்கு இது வேணும் அது வேணும் அதெல்லாம் கேட்டு இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு அண்ணன் என்ன பண்ணாரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. அவர்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், என்னன்னா எப்படி நான் இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களே, நல்லா இருக்கீங்களா, இல்ல உடம்பு இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். என்னம்மா பண்றது, எல்லாத்தையும் இமெயில கட்டி 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 என்ன வந்து என் மனசு நொந்து இதயம் பலவீனமாயி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துட்டேன். சரி இசிஜி எல்லாம் எடுத்து பாத்தீங்களான்னா என்னன்னா சொன்னாங்க, அந்த இசிஜில தான் என் இஎம்ஐ சோதனையே அடங்கி இருக்குது. என்னை எழுந்திருக்காது. இஎம்ஐனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எழுந்திருக்க முடியாத இடத்துல என்னை தள்ளி விட்ட ஹாஸ்பிட்டல்ல. இந்த மாதிரி பக்கத்து வீட்டை பார்த்து பார்த்து இல்லாட்டி இப்போ நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு அடிப்படையா இருக்கிற பணம் நமக்கு முக்கியம்தான். ஆனா ஆடம்பரமா போறப்ப எல்லாமே என்ன சொல்றதுன்னா நவீன முறைக்கு போறப்போ நம்ம எல்லாமே நலிஞ்சு போறதுக்கு காரணமாகுது. சரி இதுதான் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கிட்ட போனோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, சின்ன பிள்ளைங்கள பெரியவங்க இப்போ அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போறப்ப பெரியவங்க வீட்டுல யாராவது வந்தாங்கன்னா எப்படி வரவேற்கணும், வாங்க உட்காருங்க தண்ணி குடிங்க எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்ப நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நம்மளே யாராவது போனா கூட
காலிங் பெல் அழுத்தினா கூட ஆளுக்கு ஒரு செல்ல வச்சுட்டு நீ போம்மா, நீ போ, நீ போ, நீ போன்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டு பையன் வந்தான்னா அம்மா யாரோ வந்திருக்கிறாங்க வந்து பாருங்க அப்படின்றான். அப்ப உறவு முறை கூட தெரியாத அளவுக்கு இந்த நவீன நாகரீகம் வந்து நவீன வாழ்க்கை முறை வந்து நம்ம குடும்பத்திலே பிரச்சனையை உண்டாக்குது. சரி இப்ப வீட்டுக்காரும் மனைவியும் ஒரே பெட்ல படுத்திருந்தாலும் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா பேஸ்புக்ல இருக்காங்க, ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க வாட்ஸ்அப்ல இருக்காங்க. பேஸ்புக்ல பாத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஃபேஸ பாக்குறது இல்லை. ஏன்னா எல்லாமே என்ன பண்ற ரியல விட்டுட்டு ரீல்ஸுக்கு போறதுனால ரியாலிட்டியை மறந்துடுறாங்க. எது நமக்கு உண்மை எது இப்ப என்ன பண்ணா இப்ப ரீல்ஸ் போடுறவங்க எல்லாம் பார்த்தா அவங்க வந்து வியூஸ் வரதுக்காக போறது. அதை நம்பி என்ன பண்றாங்க அதே மாதிரி தானும் இருக்கணும் தன்னோட கணவரும் இருக்கணும்ன்றதுனால என்ன பண்றாங்க அந்த மாதிரி எதிர்பார்ப்பு பொய்யாகிறதுனால நிறைய பேர் போறாங்க. யாரும் இஎம்ஐ பத்தி சொல்றது இல்ல, அவங்க எவ்வளவு இஎம்ஐ கட்டுறாங்கன்றத பத்தி சொல்றது இல்ல. சொன்னாரு இல்லையா ஆளுக்கு 1 லட்சம் வாங்குறாங்க, அப்படி இருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு. 1 லட்சம் வாங்குற ஐடில வேலை செய்யறவங்க எத்தனை பேரு நம்ம விவாகரத்துக்காக குடும்ப நல கோர்ட்ல எத்தனை பேர் லைன்ல நிக்கிறாங்கன்னு போய் பாரு தம்பி, அப்ப தெரியும். வாழ்க்கை நடத்துறதுக்கு பணம் வந்து முக்கியம், ஆனா பணமே அவசியம் கிடையாது. பணம்ன்றது முக்கியமான அதனோட பார்ட் 1 தானே தவிர பணத்தாலதான் வச்சு எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியாது. சரி இந்த நவீன வாழ்க்கை முறை இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா சென்னையில சொன்னாங்க இல்லையா, மதுரை வந்து ரொம்ப சென்னைக்கு பிரியாணி ஃபேமஸ்ன்னு சொன்னாரு இல்லைங்களா. இப்போ நம்ம காலையில விடிய கால 4:30 மணிக்கு எழுந்து இருக்கிற வேலையெல்லாம் செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு செயலும் ஒரு யோகா மாதிரி இருந்துச்சு நம்மளோட பழைய வாழ்க்கை முறை. இப்ப வந்து எதுவுமே இல்லை, எல்லாத்துக்குமே என்ன பண்ணுச்சுன்னா ஒரு தொழில்நுட்பம் வந்துச்சு. தொழில்நுட்பம் செய்யறதுனால நம்ம உடல் உழைப்பு வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. உடல் உழைப்பு கம்மி ஆகுறதுனால என்ன ஆச்சுன்னா இருக்கிற வியாதி எல்லாம் வர ஆரம்பிச்சு. இந்த வியாதிக்காகவே என்ன பண்றாங்கன்னா செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனாலதான் நவீன வாழ்க்கை முறைதான் மக்களோட வாழ்க்கையை ரொம்ப நலிவடை செய்யுது. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடு வர இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு இப்போ நம்ம ஏன் ஊட்டச்சத்து குறைபாடுன்னா நம்ம பழைய பாரம்பரிய உணவு முறையை நம்ம பயன்படுத்துறது இல்லை, அதனால ஊட்டச்சத்து குறைபாடு. சரி இது ஒரு பக்கம் தான். நம்ம நைட்டு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சூரியன் மறையறதுக்குள்ளவே நம்ம சாப்பாடெல்லாம் முடிச்சிடணும். அந்த காலத்துல அப்படித்தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா விளக்கு இல்ல அதனால பூச்சி கிச்சு விழுந்துரும், அதனால சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் படுத்தாங்க அப்படின்வாங்க. ஆனா அதுக்கு அந்த காரணம் கிடையாது. சூரியன் மறையறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமா இருப்போம்னு. ஆனா இப்ப சென்னைக்கு போனீங்கன்னா நைட்டு 2 மணியா இருக்கட்டும் 1 மணியா இருக்கட்டும் பிரியாணி 5 AM பிரியாணி 12 மணி பிரியாணி எல்லா நேரமும் பிரியாணி கிடைக்கும். என்ன பண்றாங்கன்னா அவ்வளவு இது வந்து என்னன்னா நவீன வாழ்க்கை முறை. இது வந்து ஒரு நவீனம். இப்ப நைட்ல வந்து தூக்கமே இல்ல, ஐடில வேலை செய்யறீங்களா பணம்னு சொன்னா இல்லப்பா நீ 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னு. எத்தனை ஐடில வேலை செய்யறவங்க நைட்டு தூக்கத்தை தொலைச்சு உடல் நல இப்ப அவங்க சம்பாதிக்கலாம். ஆனா அந்த சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் எதுக்கு செலவு பண்ணுவாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா நைட்டு தூக்கம் இல்லைன்னாலே மனுஷனோட லைஃபே போச்சு. இப்ப நம்ம ரெஸ்ட் இப்போ செல்லுக்கு வந்து நம்ம சார்ஜ் போடுற மாதிரி மனுஷனுக்கு சார்ஜ் வந்து தூக்கம் தான். அந்த தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம சார்ஜ் இல்லைன்னா போனை யூஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நமக்கு தூக்கம் இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியும். எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் போகுது. இப்ப அடுத்தது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ நம்ம வந்து இப்போ காதெல்லாம் பண்ணாங்களா யாரும் யாரும் எந்தையும் அந்த பாட்டு வந்து என்ன பண்ணோம் ஒரு காதலை பத்தி சொல்லக்கூடிய பாட்டாரு. கணவனும் மனைவினும் எப்படி இருக்கணும்னா அந்த செம்மண்ல மழை நீர் பண்ணா எப்படி கலந்து இருக்கோ அந்த மாதிரி கலந்து இருக்கணும், நெஞ்சம் கலந்து இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த பாட்டோட கருத்து. ஆனா நெஞ்சம் கலந்து இருக்குதோ இல்லையே இப்ப இருக்கிற கணவன் மனைவி நெட்வொர்க்ல கலந்து இருக்கிறாங்க. ஒரே நெட்வொர்க் அந்த மாதிரி வீட்டுல வைஃபை வச்சு ஒரே நெட்வொர்க்ல இருக்கிறாங்க. இப்ப நம்ம முன்மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் நமக்கு முன்மாதிரினா நவீன வாழ்க்கை முறையால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அதனால கசப்பு தான். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் எல்லாமே நம்ம நவீன வாழ்க்கை முறை. உடல் உழைப்பு கம்மி, தூக்கம் இல்ல, அப்புறமா பணம் மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு கருத்து என்ன அப்படின்னா நவீன கருவிகள் என்பது நமக்கு கிடைத்த நல்ல பணியாளர்கள், ஆனா அவை நம்ம ஆள அனுமதித்தால் ஆபத்தான எஜமானர்களாக மாறிவிடும். சுருக்கமா சொன்னா நம்ம கம்ப்யூட்டரும் மொபைலும் மனிதர்களை ஸ்மார்ட்டா வச்சிருக்குதோ இல்லையோ மனிதர்களை ஒரே இடத்துல உட்கார வச்சு சோம்பேறி ஆக்குறதுல 100% கரெக்டா இருக்கு. இப்போ தொழில்நுட்பன்றது ஒரு தோணி மாதிரி, அது கரையை கடக்க பயன்படுத்தணுமே தவிர அந்த
தோணியிலே நான் வீடு ஆக்கிடுவேன்னா கடல்ல மூழ்கி நம்ம என்ன பண்ணோம், அழியதான் வேணும். அதனால இந்த தொழில்நுட்பமும் சரி, நவீன வாழ்க்கையும் முறையும் சரி, நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தினா நம்மளோட குடும்பம் என்ன பண்ணும், ஆரோக்கியமா இருக்கும். அந்த ஆரோக்கியம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா ஆகும் அப்படின்றது தான் இது. ஒரே ஒரு கவிதை மட்டும் சொல்றேன். இரவு பகலாய் ஓடுகிறோம், இறக்கை முளைத்த பறவையாய் அல்ல, இரும்பு சக்கரம் பூட்டிய எந்திர பொம்மையாய். கைபேசி திரை ஒளியில் தொலைந்து போனது நிலவின் அழகு, சமூக வலைதள தொடர்பில் சுருங்கி போனது சொந்தங்களின் உறவு. காசு பணத்தை தேடியே கால்கள் ஓயாமல் ஓடுகிறது, ஆரோக்கியத்தை அடகு வைத்தே அடுக்கு மாடிகள் கட்டுகிறோம். துரித உணவின் சுவையில் துடிதுடித்து போகிறது உடல் நலம், ஆழ்ந்த தூக்கத்தை மறந்ததால் அமைதி இழக்குது மனித மனம். வசதிகள் பெருகிய உலகினில் நிம்மதி எங்கே என தேடுகிறோம், இயற்கை தந்த வாழ்வை விடுத்து செயற்கை கூண்டில் வாழ்கிறோம். மீண்டும் திரும்புவோம் இயற்கைக்கு, மீட்போம் நம் ஆரோக்கியத்தை. அப்போ நம்ம அத்தியாவசியமானதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், நவீன முறையை பயன்படுத்தணும். இப்ப காசுன்றதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்ப நம்ம ஒரு இந்த அளவுக்கு காசு நிறைய இருக்கிறதுனாலயோ இல்லாததுனாலயோ என்ன பண்ண, இஎம்ஐ கட்டி கட்டியே வாழ்க்கை ஃபுல்லா எந்திருக்க முடியாத இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்றோம், உட்காந்து ஆரம்பிச்சிடுறோம். இப்ப எளிமையான வாழ்க்கை முறை இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப நிறைய பெண்கள் ஒபிசிட்டில இருக்காங்க. இப்ப கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கணும், குழந்தைய பிறக்காத நிலை வருது. இதுக்கெல்லாம் காரணம்னா துரித உணவு முறை தான். முட்டையை நம்ம அதை சாப்பிடறதுனால நம்மளோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. டெலிபோன் டவர் எல்லாம் நமக்கு இருக்கிறதுனால பறவைகள் கூண்டுல அந்த முட்டையோடது மட்டும் இல்ல, மனுஷனோட அடுத்த ஜெனரேஷன் உருவாக்குறதுக்கும் ஒரு தகுதி இல்லாம போறதுக்கு காரணம் இந்த நவீன முறை தான். இப்ப பெண்கள்லாம் பீரியட்ஸ் ஆகுது, அவ மாதவிடாய்னா அந்த காலத்துல துணியை இது பண்ணாங்க, உபயோகிச்சாங்க. ஏன் இதை ஓப்பனா சொல்றேன் அப்படின்னா, இதனோட பெரிய பாதிப்பு பெரிய என்ன ஆச்சுன்னா ஒரு மாசா ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கான நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து உருவாகிச்சு. இதுக்கு காரணம்னு கேட்டா நவீன முறை தான். இந்த நவீன முறை வந்து பாட்டியோ அம்மாவோ இருந்து அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த ஜெல் இதெல்லாம் வைக்கிறதுனால ஓவரிஸ்ல நிறைய பிரச்சனை. சின்ன குழந்தை, அதாவது அவ 12-13 வயசுலயே ஓவரிஸ்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இந்த நவீன முறையில இருக்கிற உணவு முறையும் சரி, நம்ம பயன்படுத்துற உடைகளும் சரி, இது எல்லாமே நம்ம குடும்ப வாழ்க்கையை வந்து ஆரோக்கியம் இல்லாம நாசமாக்கிறதுக்காக வந்துட்டான். எப்பவுமே எதுவுமே அளவோடு இருந்தா எல்லாமே நமக்கு நல்லதுதான். ஆனா இந்த நவீன வாழ்க்கை முறையை வந்து நம்ம மீட்டெடுக்கணும்னா மறுபடியும் நம்ம இயற்கை சார்ந்த இயற்கையோடு இருக்கணும். தண்ணி முதற்கொண்டு சொன்னார் இல்லையா தம்பி, நம்ம கிணத்து தண்ணீரை எப்ப நம்ம குடிச்சோமோ பூமியோட நம்ம தொடர்புல இருக்கிறப்போ நம்மளோட உடல் ஆரோக்கியம் நன்றா இருந்தது. எப்போ அந்த தண்ணிய பிரிச்சு அதை பியூரிஃபை பண்றேன் சுத்தப்படுத்துறேன்ட்டு கேன்ல அடைச்சானோ அப்பவே நம்ம உடம்பு அடைபட்டு போச்சு. எப்பவுமே இயற்கை இல்லாம செயற்கைக்கு போனா நம்ம செலவு அதிகமாகும். இயற்கையோடு நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா எல்லாமே இன்பமயமா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.